அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் இதெல்லாம் ஊற்றி நல்லா ஒரு கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கலந்திங்கன்னா இது போல் நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா வரும். இதுதான் ரெடி ஆயிடுச்சு மாவு. இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா போட்டு கூட நம்ம கலந்து விடலாம். ஒரு குக்கர் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு நல்லா ஃபுல்லாக நல்லா தடவி விட்டுட்டு ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துட்டு அதுலேயும் நல்லா எண்ணெயை தடவிட்டு நம்ம வச்சுருக்க கேக் மிக்சரை உள்ளே ஊற்றுவோம். இதுக்கு மூடி வச்சதுக்கப்புறம் விசிலும் ஆட் பண்ணக்கூடாது, மேலே போடக்கூடாது.